காசாவில் நடைபெறும் இந்த போர் நிறுத்தத்தின் மத்தியில் மிகவும் பரபரப்பான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஹமாஸ் தன்னுடைய உறுப்பினர்கள் அல்லது வீரர்கள் 7000 பேரை தற்பொழுது மீள அழைத்து தற்பொழுது இஸ்ரேலிய படைகளானது பின்வாங்கிய இடங்களுக்கும் பொதுமக்கள் அதிகமாக இருக்கும் இடங்களுக்கும் அனுப்பியிருக்கிறது, குறிப்பாக ஆயுதங்களுடன். இது அங்கிருந்து வரும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். இதை சர்வதேச ஊடகங்களும் உறுதியாக வெளியிட்டுள்ளன. ஸோ இப்பொழுது இந்த போர் நிறுத்தம் அமுலில் இருக்கும் வேளையில் ஹமாஸின் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் அடுத்த கட்டத்தில் இருக்கும் வேளையில் இந்த நகர்வானது போர் நிறுத்தத்தின் ஒரு எதிர்காலத்தையும், எதிர்காலத்தில் எப்படி இந்த போர் நிறுத்தம் சர்வைவாக போகிறது என்பதையும் பெரும்பாலும் பொதுவாக பொதுமக்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கவலையும் ஒரு கேள்வியுடனும் காணப்படுகிறார்கள். குறிப்பாக பார்த்தால் இன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கும், நேற்று இந்த போர் நிறுத்தத்தை உத்தியோகபூர்வமாக இருவரும் ஒத்துக்கொண்டதாக தகவல்கள் வெளியிடப்பட்டு தற்பொழுது நேற்றிலிருந்து அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகியுள்ளது. அதாவது 72 hours எனப்படுகின்ற அந்த கவுண்ட் டவுன் ஹமாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கும் நிலையில் அதை 72 மணித்தியாலங்களுக்குள் விடுவிக்க வேண்டும் அவர்களை என்பது தான் அந்த போர் சமாதான ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, முதலாவது ஃபேஸின் மிக முக்கியமான நிபந்தனை. ஸோ இந்த நிலையில் இந்த 72 மணித்தியாலங்களானது வரும் திங்கட்கிழமை காலையுடன் முடிவடைகிறது. ஸோ இவர் இப்பொழுது அங்கிருக்கும் நிலைமைகளின்படி அந்த பணைய கைதிகளை அவர்கள் இருக்கும் அந்த பதுங்கு குழிகள் மற்றும் பாதுகாப்பான இடங்களில் இருந்து மீட்டு அவர்களை உரிய வகையில் லாஜிஸ்டிக் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒன்று செய்யும் வகையில் தான் இப்பொழுது அங்கு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அதிலே அங்கிருந்து வரும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 2 பணைய கைதிகளின் விவரங்களை என்னவென்று அவர் ஹமாஸினாலே அறிய முடியவில்லை என்றும் அவர்கள் ஒரு மிஸ்ஸிங் பர்சன் என்ற லிஸ்டில் இப்பொழுது செல்லப்போவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இது இப்படி இருக்கும் நிலையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இன்னொரு கண்டிஷன் தான் இஸ்ரேல் தடுத்து வைத்திருக்கும் காசா மக்கள் மற்றும் பலஸ்தீனியர்களை விடுவிப்பது தொடர்பாகும். இதிலே இஸ்ரேலிய சட்டத்தினால், இஸ்ரேலிய நீதிமன்றத்தினால் லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்ட, அதாவது ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட 250 கைதிகள் உள்ளடங்கலாக 250 பேரை விடுவிப்பதுடன் அதை தவிர காசாவில் இருந்து பிடித்து செல்லப்பட்ட அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட 1700 பேரை விடுவிப்பதற்கான முயற்சிகளையும் இஸ்ரேல் இப்பொழுது மேற்கொண்டு வருவதாகவும், இப்பொழுது அவர்கள் கைதிகள் மற்றும் அந்த தடுத்து வைக்கப்பட்டோரை குறிப்பிட்ட இடங்களில் இருந்து தற்பொழுது மீட்டு அவர்களை மீண்டும் காசாவிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் காசாவின் இஸ்ரேல் தற்பொழுது பின்வாங்கி இருக்கும் இடங்களை சென்று இன்று காலை பார்த்ததாகவும் அங்கிருந்து சில புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. குறிப்பாக இதை தவிர அவர் இன்று இஸ்ரேலுக்கும் சென்றுள்ளார். இஸ்ரேலில் டெல் அவிவில் அந்த ஹாஸ்டேஜ் ஸ்கொயர் எனப்படுகின்ற, அதாவது காணாமலாக்கப்பட்ட, அதாவது இஸ்ரேலிய ஹமாஸினால் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட அந்த சொந்தங்கள், உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடுகின்ற அந்த ஒரு இடம் ஒன்று டெல் அவிவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பேராக ஹாஸ்டேஜ் ஸ்கொயர் என்று வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அங்கு சென்ற ஸ்டீவ் விட்காஃப் அங்கு மக்கள் மத்தியிலே மிக உணர்ச்சிகரமாக உரையாற்றியுள்ளார். குறிப்பாக அவர் தெரிவித்திருப்பதானது, இந்த ஒன்று கூடலானது கிட்டத்தட்ட வரும் திங்கட்கிழமையுடன் நிறைவுக்கு வரும் என்ற ரீதியிலான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவர் அங்கிருந்த மக்களுக்கு தெரிவித்ததுடன் அவர் அங்கே ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விசித்திரமான சம்பவம் ஒன்றும் நடைபெற்றது. அவர் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பை பற்றி தெரிவிக்கும் பொழுது அங்கிருந்த மக்கள் ஆரவாரமாக கைதட்டி அதை வரவேற்றதுடன் பெஞ்சமின் நெட்டன்யாகு, அதாவது இஸ்ரேலிய பிரதமரை பற்றி சில வார்த்தைகள் தெரிவிக்க பொழுது அங்கிருக்கும் கூட்டத்தில் கடும் சலசலப்பு ஏற்பட்டதுடன் அதை மக்கள் ரசிக்கவில்லை என்ற ரீதியிலான தகவல்கள் தான் அங்கிருந்து வருகின்றன. ஸோ இப்பொழுது ஏற்கனவே தெரிந்திருக்கும் பெஞ்சமின் நெட்டன்யாகு தற்பொழுது ஒரு அன்பாப்புலர் லீடராக இஸ்ரேலில் மாறிக்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் தான் எதிர்வரும் வருடம் 2026ஆம் ஆண்டு இஸ்ரேலில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஸோ இதிலே பெஞ்சமின் நெட்டன்யாகு வெற்றி வருவதே ஒரு கடும் கேள்விக்குறியான ஒரு நிலையில் தான் காணப்படுகிறது. ஹீஸ் அன்பாப்புலர் லீடர் இன் இஸ்ரேல் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும் நிலையில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாளை இஸ்ரேல், அதாவது நாளை திங்கட்கிழமை இஸ்ரேலுக்கு செல்ல இருக்கிறார். இஸ்ரேல் அது ஒரு ஸ்மால் விசிட் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக அவர் காலை இஸ்ரேல் பாராளுமன்றத்திற்கு சென்று அங்கு ஒரு உரையாற்ற இருப்பதாகவும் அதன் பின்னர் அவர் நேரடியாக ஈஜிப்டுக்கு செல்ல இருக்கிறார். ஈஜிப்டில் தான் முக்கியமான சம்பவங்கள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக அங்கே தற்பொழுது பல உலகத் தலைவர்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த ஈஜிப்டில் வரும் திங்கட்கிழமை காலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான கைச்சாத்திடல் உத்தியோகபூர்வமாக நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலிய தரப்பினரும் ஹமாஸ் தரப்பினரும் சர்வதேச மீடியேட்டர்ஸும் இதில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் பங்கு பெறுவதற்காகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈஜிப்டுக்கு செல்கிறார் திங்கட்கிழமை. அதற்கு முன்னர் அவர் இஸ்ரேலுக்கு ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டு பாராளுமன்றத்தில் சில உரைகளை ஆற்றிவிட்டு அவர் ஈஜிப்டுக்கு மீண்டும் செல்ல இருக்கின்றார்.
இந்த நிலையில் ஈஜிப்டுக்கு வர இருப்பதில் மிக முக்கியமான தலைவர்களாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் இத்தாலிய பிரதமரும் அங்கு வர இருப்பதாக தற்பொழுது வரை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளை தெரிய வரலாம் வேறு யார் யார் வர இருக்கிறார்கள் என்பது உத்தியோகபூர்வமாக நாளை அறிவிக்கப்படும். ஸோ இந்த நிலையில் தான் தற்பொழுது முதலாம் கட்டத்தில் இப்பொழுது இந்த முதலாம் கட்டத்தை எப்படியாவது வெற்றிகரமாக முடித்துவிட வேண்டும் என்பதில் தான் இஸ்ரேலும் அமெரிக்கா மும்முரமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம், ஒரு பங்கு ஒன்று தங்கி இருக்கிறது. இந்த முதலாம் கட்டத்தில் ஹாஸ்டேஜ் அனைவரையும் மீட்பது. அதை மீட்ட பின்னர் தான் அடுத்த கட்டம் தொடர்பாக அவர்கள் சிந்திக்க இருப்பது போல தெரிகிறது. ஏனென்றால் இரண்டாம் கட்டம் தான் மிகவும் ஒரு குரூஷியல் என்பது சொல்வதை விட மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு கட்டம் இரண்டாம் கட்டம் தான். இந்த இரண்டாம் கட்டத்தை தாண்டி விட்டால் கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தமானது நீண்ட காலத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த இரண்டாம் கட்டம் தான் மிக முக்கியமாக சொல்கிறது ஹமாஸின் ஆயுதங்களை ஒப்படைத்து ஹமாஸ் என்ன சொல்வது ஒரு முழு கட்டமைப்பான ஒரு இராணுவ கட்டமைப்பிலிருந்து விடுவிப்பது தொடர்பானதான் இந்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கொள்ளுகின்றது. இந்த நிலையில் பிபிசி ஆனது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. ஹமாஸின் ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு தலைவர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஹமாஸ் ஆனது இப்போதைக்கு ஆயுதங்களை ஒப்படைப்பதில்லை என்ற நிலையில் இருப்பதாகவும், எப்பொழுதெல்லாம் இந்த ஆக்கிரமிப்புகள் இஸ்ரேலிய சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்படுகின்றதோ அன்றுதான் ஆயுதங்களை ஒப்படைப்பது தொடர்பாக தாங்கள் சிந்திக்கக்கூடும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளதாக பிபிசி உத்தியோகபூர்வமாக தங்களுடைய தளத்திலே வெளியிட்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்பொழுது ஹமாஸை ஆயுதங்களை களைவது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மிக முக்கியமான நிபந்தனைகள் ஒன்று. ஸோ இதை எப்படி ஹமாஸ் இதை தவிர்த்து கொள்ளப் போகிறது என்பதுதான் அடுத்த கேள்வி. இது இங்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இந்த போர் நிறுத்தமே நீண்டு விடுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவாக இருக்கும். தற்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த பணைய கைதிகளை மீட்ட பின்னர் அவர்களுடைய நடவடிக்கைகள் அல்லது அவர்களுடைய டீல் எப்படி இருக்கும் என்பதுதான் இப்பொழுது மிக மிக முக்கியமான கேள்வி. அதை தவிர ஹமாஸும் இப்பொழுது தாங்கள் இந்த பணைய கைதிகளை வைத்திருப்பது தங்களுக்கு ஒரு பேர்டன் என்ற ரீதியில், அதாவது ஒரு சுமை என்ற ரீதியில் அவர்கள் சிந்திப்பதாகத்தான் சர்வதேச அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக ஏனென்றால் இந்த பணைய கைதிகளை வைத்திருப்பதான தங்கள் மீது ஒரு பழி அல்லது ஒரு கெட்ட பெயரை உலகத்தில் ஏற்படுத்தும் என்ற ரீதியிலும் சர்வதேச நாடுகளிடமிருந்து கடுமையான ஒரு அழுத்தம் ஒன்று வருகின்றது இந்த பணைய கைதிகளை விட்டுவிடச் சொல்லி. ஸோ தற்பொழுது அதை மீண்டும் தொடர்ந்து வைத்திருந்தால் அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு லைபிலிட்டியாகத்தான் தங்களுக்கு இருக்கும் என்ற ரீதியில் அவர்கள் கருதுவதாகத்தான் இப்பொழுது ஹமாஸின் உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த ஆயுதங்கள் தாங்கிய படையினர் அல்லது ஆயுதம் தாங்கிய வீரர்கள் ஹமாஸினிலே எங்கும் பரப்பப்பட்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக காசாவில் இருக்கும் பொதுமக்கள் இதை ரசிக்கவில்லை என்றுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அவர்கள் மீண்டும் ஒரு சண்டைக்கோ ஒரு யுத்தத்திற்கோ ஒரு ஆயுதத்தாங்கலான விடயங்களுக்கோ தயாராக இல்லை என்றும், இதுவரை காலமும் நடந்ததே போதும் என்ற ரீதியிலான ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் ஒரு ஆயுத கலாச்சாரம் அல்லது உள்ளூரில் ஏற்படும் ஒரு கலவரங்களுக்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதுடன் அவர்கள் அதை எதிர்நோக்கும் அளவில் அவர்களுக்கு சக்தி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கும் நிலையில் ஹமாஸ் இந்த 7000 பேரை கொண்டு வந்திருப்பதற்கான காரணமாக தெரிவித்திருப்பது தற்பொழுது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கும் நோக்கில். ஏனென்றால் இப்பொழுது இஸ்ரேலிய துருப்புக்களும் பின்வாங்கிவிட்டன. இப்பொழுது பொதுமக்கள் வாழும் இடங்களில் அவர்களுக்கு ஏதும் என்ன சொல்வது சட்டவிரோத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதற்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் தான் இவர்களை இறக்கியுள்ளதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது. இதை தவிர ஹமாஸ் ஒரு 6 கவர்னர்களை நியமித்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அங்கிருந்து இந்த 6 பேரும் மிலிட்டரி பேக்ரவுண்ட் உடையவர்கள், அதாவது ஏற்கனவே ஹமாஸில் ஆயுதம் தாங்கிய குழுவில் அல்லது ஆயுதம் தாங்கிய பிரிவுகளில் மிக மிக பெரிய பொறுப்புகளில் இருந்தவர்களைத்தான் தற்பொழுது கவர்னராகவும் ஹமாஸ் தற்காலிகமாக நியமித்துள்ளது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையொன்று ஏற்படுத்த போகிறது வரும் திங்கட்கிழமைக்கு பின்னர் என்பதுதான் மிக தெளிவான ஒரு விடயம். ஏனென்றால் திங்கட்கிழமை ஹாஸ்டேஜை விடுவித்ததன் பின்னர் தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இதற்குரிய ரியாக்ஷன்ஸை கொடுக்கும் என்பது வெளிப்படையான உண்மை. ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் காத்து கொண்டிருப்பது இந்த பணைய கைதிகளை எப்படியாவது பத்திரமாக மீட்டுவிட வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இது இஸ்ரேலுக்கும் ஒரு இன்டர்னல் ப்ரெஷர்ஸ் கவர்மெண்ட் மற்றும் மக்களுக்கு இடையில் இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இது ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் என்ற ரீதியில் இருவரும் மும்முரமாக செயற்படுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன மாதிரியான ஒரு திசையை நோக்கி நகரப்போகிறது என்று சொல்லி. இந்த ஆயுதங்கள் களைவுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுக்க போகிறது இந்த பீஸ் பிளானில் எதிர்காலத்தில் என்பது மட்டும் வெளிப்படையாக தெரியும் உண்மை. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.